கரூர் துயர சம்பவத்தை மையப்படுத்தி தாவேகாவை கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக மற்றும் பாஜக நடத்தும் ஆட்டத்துல நடிகர் விஜய் சிக்குவாரா அல்லது தப்புவாரா என கேள்வி எழுந்திருக்கு. கரூர் சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு மேலாகியும் வெளியே தலை காட்டாமல் தாவேகா தலைவர் விஜய் வீட்டிலேயே இருந்து வராரு. இந்த சம்பவத்திற்கு பின் கட்சிகளும் பொதுவெளியிலும் ஏற்பட்ட நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் அவர் திணறி வந்தார். அண்மையில குமாரபாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசிய கூட்டத்துல தாவேகா கொடியுடன் அந்த கட்சியினர் பங்கேற்ற செய்தியும் வெளியானது. அது மட்டுமில்லாம ஏற்கனவே விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் பேசியுள்ள நிலையில பழனிசாமியும் விஜயின் தந்தை எஸ் சந்திரசேகரும் சந்திச்சு பேசியதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இதற்கிடையில் கரூர் சம்பவ விசாரணையை சிபிஐக்கு மாற்றி தாவேகா தலைவர் விஜயை எப்போதும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பாஜக தரப்புல திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுது. கரூர் சம்பவத்தால் தாவேகா மீது அதிகரித்து வரும் விமர்சனங்கள் மற்றும் நெருக்கடியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த கட்சியை கூட்டணிக்குள் இழுக்க அதிமுகவும் பாஜகவும் காய் நகர்த்தி வருது.